அன்பான என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களோடு நான் பேச சந்தோஷமாய் வந்து நிற்கிறேன். என் அன்பு, என் அருமை பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சந்தோஷமான வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம் செய்கிறவரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நம்ம எப்பொழுதும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றதெல்லாம் ஆண்டவர்ல முழு இருதயத்தோடு உண்மையான தேவனை நோக்கி அனுதினமும் அதிகாலையில எழுந்து இருட்டோட எழுந்து என் நாமத்தை மகிமைப்படுத்துற என் ஜனங்கள், என் ஜாதிகள், என் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்களை அமிக்கை குழிக்கு சரிந்து விழப்பட செய்வாராம். என்ன செய்வாராம்? அமிக்கை குழிக்கு சரிந்து விடும்படி. அவர் தேவ ஆவியானவர். உலகத்தையே படைத்தவர் எப்படி நம்ம செய்வாரு? வானத்தை படைச்சிருக்கிறாரு, அழகாக நட்சத்திரம் படைச்சிருக்கிறாரு, அழகாக நிலாவை படைச்சிருக்கிறாரு, இந்த பூமியில மண்ணை படைச்சிருக்கிறாரு, நம்மளையும் மண்ணாக படைச்சிருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் என் பிள்ளைகளேன்னு சொல்றாரு. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அப்ப காலையில எழுந்து எப்படி ஜெபிக்கணும்? சந்தோஷமா ஜெபிக்கணும். நன்றி ஏசப்பா, இந்த நாளை அதிகாலை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி, கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் கிருபை எப்பொழுது உங்களை சந்திக்கும். கிருபையும் மகிமை எப்பொழுது இன்றைக்கு சதா காலங்கள் உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு, சந்ததிகளோடு ஆசீர்வதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் இரட்சகர் மூலியமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.